ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த அரசு மதுபான கடையின் மூலமாக ஊழல் செய்து. டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிப்பதன் மூலம் ஆண்டுக்கு 5400 கோடி ரூபாய் அளவிற்கு திமுக அரசு ஊழல் செய்து கொண்டிருப்பதாக தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு உட்பட்ட மதுபான விற்பனை கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த அரசு மதுபான கடையின் மூலமாக ஊழல் செய்து இன்றைக்கு பல்வேறு தரப்புக்கு போயிருக்கு இந்த பணம். ஒரு நாளைக்கு 1.5 கோடி ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 15 கோடி ரூபாய் ஆச்சு. 30 நாளைக்கு 450 கோடி ஆகுது. 12 மாதத்துக்கு கிட்டத்தட்ட 5000 ஒரு 12 மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு 5400 கோடி இந்த மதுக்கடை விற்பனை மூலமாக இந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் செய்வது மூலமாக இந்த ஆட்சியில் 5400 கோடி ஊழல் புரிந்திருக்கிறதாக தெரிய வருகிறது. ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் இதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டினீங்க. நேற்றைய தினம் கூட டாஸ்மாக் ஊழியர்கள் ஒரு போராட்டம் நடத்திருக்கும் போது அதில் தெரிவிக்கிறாங்க, நாங்கள் வாங்கினது உண்மைதான், இதை நாங்கள் மட்டும் வச்சுக்கல, பல அதிகாரிகள் கொடுத்தோம், சம்பந்தப்பட்ட அமைச்சர் கொடுத்தோன்னு கூட உங்கள் தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன். ஆக இதையெல்லாம் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.